ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம், ஒன்னாம் பாதம். சிம்மராசியின் ராசியாதிபதி நவ கிரகங்களில் முதன்மை கிரகமான சூரிய பகவான் ஆவார். இது காலபுருஷனின் இதயத்தை குறிப்பிடும் இரண்டாவது இஸ்திர ராசியாகும். மகம், பூரம், உத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் சிம்மராசிக்காரர்களாக கருதப்படுகிறார்கள். சிம்மராசி ஒரு பார்வை ராசியாகும். இந்த ராசிக்கு பகலில்தான் வலு அதிகம். மேஷம், கடகம், விருச்சிகம், தனுசு, மீனம் ஆகிய ராசிகள் சிம்மராசிக்கு நட்பு ராசிகளாக அமைகின்றன. உடலமைப்பு: சிம்மராசியில் பிறந்தவர்கள் சிறிய வயதில் ஒல்லியான தோற்றம் உடையவர்களாக இருந்தாலும் காலம் செல்ல செல்ல உடல் பருமனுக்கேற்ற உயரமும் உருண்டையான முகமும் அழகான கண்களும் கொண்டிருப்பார்கள். இவர்கள் பேசும்போது கைகளையும் கண்களையும் அசைக்காமல் இருக்க முடியாது. முன்கோபம் அதிகமுள்ளவர்கள் என்றாலும் அனாவசியமாக கோபப்பட மாட்டார்கள். அழகான கண் இமைகள் இருக்கும். கண்களாலேயே பல கதைகள் பேசும் ஆற்றல் கொண்டவர். குண அமைப்பு: சிம்மராசியில் பிறந்தவர்கள் வீரமும் தைரியமும் நிறைந்தவர்கள். இருந்த இடத்திலிருந்தே அனைவரையும் ஆட்டி வைக்கும் அஞ்சா நெஞ்சம் இருக்கும். அன்பு, பண்பு, மரியாதை, தெய்வபக்தியாகவும் உடையவர்கள். சூதுவாது அறியாமல் அனைவரையும் எளிதில் நம்பிவிடுவர். முகஸ்துதிக்கு அடிமையாவார் என்பதை புரிந்து கொள்ளும் உடனிருப்பவர்கள் இவர்களை புகழ்ந்து பேசிய காரியங்களை சாய்த்து கொண்டு பின்னால் திட்டுவார்கள். ஆனால் பிறர் பழி சொற்களுக்கு செவி சாய்க்காமல் தனது விடாமுயற்சியால் பல சாதனைகளை செய்வார்கள். இவர்களின் அமைதியான தோற்றத்தைக் கண்டு ஏமாற்றிவிட முடியாது. வீண் சண்டைக்கு போகாதவர்கள் என்றாலும் வந்த சண்டையை விடாமல் இரண்டில் ஒன்று பார்த்துவிடுவார்கள். அதிலும் தனக்கு இடையூறு செய்பவர்களை வேரோடு கலைந்த பின்தான் நிம்மதியாக இருப்பர். தனக்கு நிகரில்லாதவர்களிடம் பழகுவதை தவிர்ப்பர். வாழ்க்கையில் பல தோல்விகளை கண்டாலும் இறுதியில் வெற்றி இவர்களுக்கு. நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டார். அதனால் தன்னை போலவே பிறரும் நடந்து கொள்ள வேண்டும் என நினைப்பார்கள். இவர்களுக்கு நியாயமாக தோன்றும் எல்லாமும் மற்றவர்களுக்கு நியாயமாக தோன்ற வேண்டிய அவசியமில்லை என்பதால் நிறைய பேரின் பகைமையை எளிதில் சம்பாதித்து விடுவார்கள். என்றாலும் தங்களுடைய திறமை சாமர்த்தியம் போன்றதால் எதிலும் தனித்து நின்று போராடி வெற்றி பெறுவார்கள். முன்கோபப்பட்டாலும் தான் செய்தது தவறு என தெரிந்தால் உடனே மன்னிப்பு கேட்பார்கள். மற்றவர் செய்யும் பெரிய பெரிய தவறுகளை எளிதில் மன்னிக்கும் சுபாவம் கொண்ட இவர்கள் சிறிய விஷயங்களை பெரிதாக்கி விடுவார்கள். மன வாழ்க்கை: சிம்மராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையானது திருப்திகரமாக அமையும். இவர்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை சொந்தத்திலும் அந்நியத்திலும் அமையும். அந்நியத்தில் அமைந்தாலும் மனவேற்றுமைகளுடன் தான் வாழ்க்கையை நடத்த முடியும். அடக்கியாளும் குணமும் சந்தேக மனப்பான்மையும் கொண்டவர்கள். அதனால் கருத்து வேறுபாடுகள் நிறையவே ஏற்படும். திருமணத்துக்கு பின் கூட்டு குடும்பமாக வாழ்வதை விட தனித்து வாழ்வதையே விரும்புவார்கள். குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்வர். வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். பொருளாதார நிலை: சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு வருமான நிலை சிறப்பாகவே இருக்கும். எதிர்பாராத வகையில் அதிக செலவுகள் ஏற்பட்டாலும் தனது தேவைக்கேற்றவாறு எந்த விதத்திலாவது பொருளாதார நிலையை உயர்த்திக் கொள்வார்கள். உயர்தரமான பொருட்களையே வாங்க விரும்புவார்கள் என்பதால் செலவுகளை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். உத்தியோகத்திலோ தொழிலிலோ ஊதியம் பெறுவது ஒருவாறு இருந்தாலும் தன்னுடைய சாதரியமான சாமர்த்தியத்தால் பணவரவுகளை பெருக்கிக்கொள்வார்கள். பல மடங்கு பெருக்கிக்கொள்வார். கடன் வாங்குவது என்பது இவர்களுக்கு பிடிக்காது. கடன் வாங்கினாலும் அதை நியாயமாக திருப்பி செலுத்தி விடுவதால் கடன்களால் இவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. தன்னுடைய சுய சம்பாத்தியத்தினால் வீடு, மனை போன்றவற்றை அமைத்துக் கொள்வார்கள். வண்டி வாகன வசதிகளும் உண்டாகும். ஆடம்பரமான உடைகளை, நவீன பொருட்களையும் அதிகம் விரும்புவதால் மிகுந்த செலவாளிகளாகவும் இருப்பார்கள். புத்திர பாக்கியம்: சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு அதிகம் ஆண் பிள்ளைகளை பிறக்கும். முன் யோசனை அதிகம் உடையவர்கள் என்பதால் பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்வார்கள். கடவுளின் பூரண ஆசி பெற்றவர்கள் சிம்மராசிக்காரர்கள் என்பதால் புத்திர வழியில் அனுகூலமான பலனையை அடைவர். தொழில்: சிம்மராசியில் பிறந்தவர்கள் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். அரசியல் அல்லது வியாபாரத்தில் ஈடுபட்டாலும் நல்ல பெயர், லாபம் கிட்டும். வழக்கறிஞர் பணி, சங்கீதம், கவிதை இயற்றுதல், உணவு தானியங்கள் தயாரித்தல், மூலிகை மருந்து செய்தல் போன்றவற்றில் லாபம் கிட்டும். பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் எங்கும் அதிக காலம் தங்க மாட்டார்கள். அடிமை தொழிலை விரும்பாதவர்கள் என்றாலும் உத்தியோகத்தில் இருந்தால் முன்னுக்கு வர முடியும். அதுவே தொழிலாளிகளானால் மிகவும் எதிர்நீச்சல் போட வேண்டியிருக்கும். கலைத்துறையில் கூட இவர்களால் பிரகாசிக்க முடியும் என்றாலும் பணவரவுகளை எதிர்பார்க்க முடியாது. சற்றே முன்கோபம் அதிகமுடையவர்கள் என்பதால் இவர்களால் மற்றவர்களிடமும் ஒத்துப்போவது கடினமாகும். உணவு வகை: சிம்மராசிக்காரர்கள் முடிந்தவரை கிழங்கு வகைகளை நீக்கி கீரை வகைகளை உணவில் அதிகம் சேர்த்துக்கொள்வது நல்லது. நார்ச்சத்துள்ள பழங்களை உணவில் சேர்த்துக்கொள்வதால் மலச்சிக்கல் ஏற்படாது. எண்ணெய் பொருட்களை தவிர்ப்பதால் கொழுப்பு அதிகமாவதை குறைக்க முடியும். அதிர்ஷ்டம் அளிப்பவை எண் 1, 2, 3, 9, 10, 11, 12, 18. நிறம் வெள்ளை, சிகப்பு. கிழமை ஞாயிறு, திங்கள். கல் மாணிக்கம். திசை கிழக்கு. தெய்வம் சிவன். அதேபோல நினைத்தது உடனே நடக்க இதை எழுதுங்கள். 2 நாட்களில் நம்ப முடியாத அதிசயம் நிகழும். நியாயமான கோரிக்கை: எனக்கு இந்த நல்ல விஷயம் குறிப்பிட்ட இந்த சமயத்தில் நடந்திருக்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் ஏனோ நேர காலம் காரணமாக தாமதித்து கொண்டே செல்கிறது. இந்த நல்லது நடந்துவிட்டால் போதும், எனக்கு மனது நிம்மதியாகிவிடும் என்ற பிரச்சனை நம்மில் எல்லோருக்கும் இருக்கும். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. உதாரணத்திற்கு, என் பொண்ணுக்கு திருமணம் நடக்கவில்லை, நீண்ட நாட்களாக முயற்சி செய்கிறோம், வரன் கைகூடி வரும் சமயத்தில் கை நழுவி செல்கிறது,
நல்ல வேலை கிடைக்காமல் நீண்ட நாட்களாக தள்ளி போய் கொண்டே இருக்கிறது. இந்த சொத்து வாங்குவதற்கு எல்லாம் தயாராக உள்ளது. ஆனால் பத்திரப்பதிவு மட்டும் நடக்கவில்லை. இந்த கடன் எனக்கு வசூலாகவில்லை. இந்த கடன் என்னால் திருப்பி கொடுக்க முடியவில்லை. அல்லது உறவுகளுக்குள் சண்டை, அல்லது மனதிற்குள் இருக்கும் நீண்ட நாள் கனவு அல்லது ஆசை என்று எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அதை சரி செய்ய இந்த பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருள் ஒரு வெற்றிலை. வெற்றிலையில் எழுதுவதற்கு ஸ்கெட்ச் பென், உருளைக்கிழங்கு, மஞ்சள் ஒன்று, அவ்வளவுதான். கருப்பு நிறம் அல்லது வேறு எந்த கலர் ஸ்கெட்ச் வேண்டுமென்றாலும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். வெற்றிலையை எடுத்து உங்களுடைய கோரிக்கையை அந்த வெற்றிலையில் எழுதி கிழங்கு மஞ்சளை அதன் நடுவே வைத்து வெற்றிலையை சுருட்டி ஒரு நூல் போட்டு கட்டிக்கொள்ளுங்கள். கடன் அடைய வேண்டும், கடன் கிடைக்க வேண்டும், அல்லது குறிப்பிட்ட இவருக்கு உடல்நிலை சரியாக வேண்டும், குறிப்பிட்ட இவருக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று அவருடைய பெயரை எழுதி கோரிக்கையை தாராளமாக எழுதலாம். கட்டி வைத்திருக்கும் வெற்றிலையை உள்ளங்கையில் வைத்துக் கொள்ளுங்கள். பூஜை அறையிலேயே இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு பூஜை அறையில் அமர்ந்து இந்த வெற்றிலையை கையில் வைத்துக்கொண்டு இறைவனை மனமுருக வேண்டி வெற்றிலையில் எழுதிய கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அந்த வெற்றிலையை பூஜை அறையிலேயே வைத்து விடுங்கள். நீங்கள் எழுதிய கோரிக்கை நிறைவேற தேவையான முயற்சிகளை நீங்கள் அதன் பின் தாராளமாக மேற்கொள்ளலாம். வெற்றிலையில் எழுதியது நிச்சயம் கூடிய சீக்கிரத்தில் நடக்கும். வாரம் ஒரு முறை வெற்றிலையை மட்டும் மாற்றி மீண்டும் கோரிக்கையை எழுதி அதே மஞ்சளை வைத்து மீண்டும் சுருட்டி கட்டி பூஜை அறையில் வைக்க வேண்டும். உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த வெற்றிலை பூஜை அறையிலேயே இருக்கட்டும். நீங்கள் வெற்றிலையில் எழுதியது நியாயமான கோரிக்கையாக இருந்தால் 3 வாரங்களில் அந்த கோரிக்கையை இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றி தரும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள். உங்கள் முயற்சியில் முன்னேற்றம் அடைய இந்த பரிகாரம் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும். தீபம் ஏற்றும் முறைகளும் அதன் பயன்களும். கார்த்திகை மாதம் முழுவதும் தினமும் மாலையில் வீடுகளிலும் ஆலயங்களிலும் விளக்கேற்றி வழிபடுவது அக்னியின் வாயிலாக ஆண்டவனுக்கு அவிர்வாகம் அளிக்கும் பெரும் யாகத்திற்கு நிகரான பலன் தரக்கூடியது. காலையில் பிரம்ம முகூர்த்தமான 4 மணி முதல் 6 மணி வரையும் சூரிய உதயத்திற்கு முன் தீபம் ஏற்றி வழிபட்டால் அனைத்து செயல்களும் நன்மையை தரும் மற்றும் பெரும் புண்ணியம் உண்டாகும். முன்வினை பாவம் விலகும். மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சூரிய உதயத்துக்கு பின் தீபமேற்றினால் திருமணத்தடை, கல்வித்தடை நீங்கும் என்பது ஐதீகம். மற்றும் வீட்டில் லட்சுமி வாசம் செய்வாள். விளக்கேற்றும் முறை. ஒரு முகம் ஏற்றினால் நினைத்த செயல்கள் நடக்கும். 2 முகம் ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை கிட்டும். 3 முகம் ஏற்றினால் புத்திர தோஷம் நீங்கும். 4 முகம் ஏற்றினால் பசு, பூமி, செல்வம், சர்வபீடை நிவர்த்தியாகும். 5 முகம் ஏற்றினால் நன்மையும் ஐஸ்வர்யம் பெருகும். விளக்கேற்றும் திசை. கிழக்கு துன்பம் நீக்குதல், குடும்ப அபிவிருத்தி. மேற்கு கடன் தோஷம் நீங்கும். வடக்கு திருமணத்தடை அகலும். தெற்கு நோக்கி விளக்கேற்றக்கூடாது, மரண பயம் உண்டாகும். தீபமேற்றப்படும் எண்ணெயின் பலன்கள். நெய் ஊற்றினால் செல்வ விருத்தி அடையும். நினைத்தது கைகூடும். நல்லெண்ணெய் ஆரோக்கியம் அதிகரிக்கும். தேங்காய் எண்ணெய் வசீகரம் கூடும். இலுப்ப எண்ணெய் சகல காரிய வெற்றி உண்டாகும். விளக்கெண்ணெய் புகழ் தரும். 5 கூட்டு எண்ணெய், விளக்கெண்ணெய், இலுப்பெண்ணெய், நெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அம்மன் அருள் கிடைக்கும். வேப்பெண்ணெய் கணவன் மனைவி உறவு நலம் பெறவும் மற்றவர்களின் உதவி பெறவும். ஆமணுக்கு எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் அவரவர்கள் தங்கள் குலதெய்வத்தின் முழு அருளை பெற வழி செய்யும். கடலை எண்ணெய், கடுகு எண்ணெய், பாமாயில் போன்றவை கொண்டும் ஒருபோதும் விளக்கேற்றவே கூடாது. மனக்கவலையும் தொல்லைகளையும் பாவங்களையுமே பெருக்க வல்லவை இந்த எண்ணெயின் தீபங்கள். எண்ணெய்க்கு உகந்த தெய்வங்கள். விநாயகர் தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம். மகாலட்சுமி பசுநெய். குலதெய்வத்திற்கு வேம்பு, இலுப்பை, பசுநெய் கலந்த எண்ணெய். பைரவருக்கு நல்லெண்ணெய். அம்மனுக்கு விளக்கெண்ணெய், வேம்பு, தேங்காய், இலுப்பை, பசுநெய் சேர்ந்த 5 கூட்டு எண்ணெய் அம்மனுக்கு ஏற்றலாம். பெருமாள், சிவன், முருகன், பிற தெய்வங்களுக்கு நல்லெண்ணெயை பயன்படுத்தலாம். திரிகளின் வகைகளும் அவை தரும் பலன்களும். திரிகள் புதிதாகவும் கெட்டியானதாகவும் இருக்க வேண்டும். குத்து விளக்கிற்கு பயன்படுத்தும் திரிகளாலும் பயன்கள் மாறுபடும். பருத்தி பஞ்சு குடும்பம் சிறக்கும், நற்செயல்கள் நடக்கும். வாழைத்தண்டினார் முன்னோர் சாபம், தெய்வ குற்றங்கள் நீங்கி அமைதி உண்டாகும். தாமரைத்தண்டு நூல் முன்வினை பாவங்கள் நீங்கி நிலைத்த செல்வம் கிடைக்கும். வெள்ளை இறுக்கம் பட்டை செல்வம் பெருகும். புதிய மஞ்சள் துணி நோய்கள் குணமாகும். புதிய சிவப்பு வண்ண துணி குழந்தையின்மை தொடர்பாக தோஷம் நீங்கும். புதிய வெள்ளை துணி திரி அனைத்து நல்ல பலன்களும் கிடைக்கும். முக்கியமாக துணியின் மீது பன்னீர் தெளித்து காய வைத்து பின்பு திரியாக்கி விளக்கேற்றுவது மிகவும் நல்லது.